ஐயா வணக்கம். அசோகன் என்ற பெயருள்ள ஆசிரியராகி நீங்கள் இருந்தை கிராமத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு இந்த கேளும் தாய்மறி பாடல் எப்படி உங்களுக்கு பிரியமாக பதிந்தது? உங்கள் ஊரில் இந்த திண்டிவனத்தில் படித்த உங்கள் உடன் முன்னோர்கள் அவர்கள் இந்த பள்ளியில் படித்த அல்லது தந்தை டஃபினுடைய நிகழ்வலைகளை பற்றி தெரிவிங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். கிறிஸ்தவர் குடும்பமே அதிகமாக எங்களுக்கு ஊரில் இல்லை. ஆனால் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 குடும்பம் தான் இருக்கும். அதுபோல் குடும்பத்தில் பிறந்தவன். எங்களுடைய அப்பா, எங்களுடைய தாத்தா, எங்கள் அம்மா எல்லோரும் இந்து குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கே இந்து தான் நாங்கள் இருந்தோம். அப்புறம் எங்களுடைய அப்பா எங்கள் தாத்தா கிட்ட சொன்னார், ஏன்பா இப்படிலாம் நீங்கள் இதில் போட்டு இப்படி சடங்கு முறையெல்லாம் போட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு எங்கள் தாத்தா கேட்டார். அதன் பிறகு ஒரு ஃபாதர் எங்கள் அப்பாவை சந்தித்தார். அவர் பேர் அகஸ்டின். அடைக்கல சாமியோட ஃபாதர் தான் எங்களை 1979 எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. எங்கள் அப்பா அகஸ்டின், எங்கள் அம்மாவுக்கு ஜெயசீலி, எங்கள் அண்ணனுக்கு பால்ராஜ், எனக்கு பீட்டர், என் தம்பிக்கு ஸ்டீவன். இப்படி நாங்கள் மாறினோம் 79. அதன் பிறகு எங்கள் அப்பா எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 82ஆம் ஆண்டு படிக்கும்பொழுது மரி ஜோசப் என்ற ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அவர் அவருக்கு மாதம் தோழன் புக் வரும். அதில் அந்த புக்கில் நாங்கள் இந்த திண்டிவனத்தில் உள்ள அந்த டீச்சர் ட்ரைனிங் அந்த கட்டடம் அது மட்டும் தான் என் கண்ணில் வரும். அப்போ அந்த கேளும் தாய்மறிங்கிற பாட்டை தாமஸ் கவான் டஃபிங்கிற பேரை நான் போய் 5ஆவதுலேயே பார்த்தானோ. அப்போ பார்க்கும்போது அந்த கேளும் தாய்மறி பூமியெல்லாம் அழுகையால் உம்மை கூப்பிடவே என்ற ஒரு 2 வார்த்தை மட்டும் எனக்கு ஞாபகம் வச்சு. எங்கள் ஊரில் அப்போ மழை வரும்போது எனக்கு அப்போ பயமாக இருக்கும், இடி இடிக்கும்போது பயமாக இருக்கும். அதனால் இந்த பாட்டை நான் சில நேரம் பாடின்னு இருப்பேன். ஏன்னா ஒரு நம்பிக்கை வந்ததுனால தான் நான் பாடினேன் அந்த பாட்டை. அப்போ அன்னை மரியாதை நினச்சி ஒரு ஃபாரின்லேருந்து ஏழை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, கல்வியை பயில்வதற்காக இந்த இந்திய மண்ணில், அது குறிப்பாக வேளாங்கண்ணி, கடலூர், திண்டிவனம் போன்ற பகுதிகளில் இறைப்பணி செய்து தந்தை தாமஸ் கவான் அவர்களுடைய உதவி மூலமாக நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்றோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மாமனார் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊரில் நான் திருமணம் செய்தவுடன் அவர் யார் என்று எனக்கு புரிந்தது. அவர் இந்த திண்டிவனத்திலே 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு படித்து மீண்டும் ஆசிரியர் பயிற்சி இங்கே படித்து அவர் சிறந்த ஒரு பயிற்சியாளராகவும், அறிஞராகவும், கவிஞராகவும், அதிலும் குறிப்பாக இந்த அடித்தட்டு மக்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் அவர் பாட்டு நிறைய எழுதியிருக்காங்க. அவர் மூலமாக நான் இந்த விழிப்புணர்வை அதிகமாக அறிந்து கொண்டேன். அவர் பேர் சவரிமுத்து ஆசிரியர். சவரிமுத்து ஆசிரியர் சவரிமுத்து. அவர் பாட்டு போட்டு அவர் நல்லா ஹார்மோனியம் போட்டு நல்லா பாட்டு வாதிக்கிறது. இப்போ தந்தை அவர்களுக்காக நாங்கள் புத்தக வெளியீட்டு விழா ஏற்படுத்தினோம். அவர்களுடைய அந்த செயல்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டு போகிறது. இப்போது சமீபத்தில் 23ஆம் தேதி ஒரு நடைபயணமாக அவரை சந்திக்க இருக்கின்றோம். அது பற்றியதை என்ன கேளுங்க, இன்னொரு முறை கேளுங்க. 23ஆம் தேதி அவருக்காக வியாவுல அன்னை ஆலையிலிருந்து நம்ம திருப்பயணம் பங்கேற்கிறோம். எவ்வளோ தூரம்? இது அங்கே கல்ற வரைக்கும். ஆமாம். அதில் அவருக்காக ஜெபிப்பதற்கான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். தாங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து? ஜெபிப்பதற்கு மிகவும் நாங்கள் ஆர்வமோடு இருக்கிறோம். தாமஸ் கவான் என்ற பெயரை நாங்கள் கேட்டவுடன் நம்பிக்கை நாயகர், அவருடைய தந்தைக்கு அவர் கிட்டத்தட்ட 78 வயசு, எத்தனை விஷயத்தில் லேட்டாகி தான் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா அதற்கு காரணம் அன்பு சகோதரர் ஆசிரியர் அக்ஸிலியம் ஃபெலிக்ஸ் ஆசிரியர் அவர்கள் இந்த போன்ற கருத்துக்களை வெளியிட்டார்கள். அதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டு தான் இந்த வார்த்தையை அவர் லேட்டாக பிறந்து இந்த திரும்ப அவர் இந்த ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் அவர் மீண்டும் அவர் இந்த அயர்லாந்து நாட்டிலிருந்து நம்முடைய இந்தியாவுக்கு அதிலும் குறிப்பாக திண்டிவனத்திலே அவர் இந்த பணியை செய்திருக்காங்க. ஏன்னா அவருடைய இந்த புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது நம்முடைய நாட்டிலே. அது உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை எத்தனையோ பேர் இருக்காங்க. நானும் அதுக்கு அவருக்காக நான் ஜெபிச்சு அவர் இப்பொழுது விண்ணுலகிலே அவர் ஆண்டவருடைய வலப்பக்கம் அவருடைய
கும்பல் அந்த கூட்டத்தில் அவர் ஒரு ஆளாக இருப்பார், தாமஸ் கான் டெஃபி. எங்களுடைய 2013ஆம் ஆண்டு தந்தை ஆரோக்கியநாதன் அடிகளார் அவர்கள் 125ஆம் ஆண்டு விழாவை எடுத்துக்கொண்டார்கள் தாமஸ் கான் டெஃபி அவர்களுக்கு. அந்த விழாவிலே நான் மறைக்கல்வி ஆசிரியனாக ஒரு காட்சியில் நடிக்க ஆர்வமாக இருந்தேன். நடிப்பு வாய்ப்பு கிடைத்தது. நன்றாக அதில் நடித்து வாய்ப்பேன். மீண்டும் அந்த வியாகுல மாதா ஆலயத்திலிருந்து அவருடைய கல்லறை வரை செல்வதற்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். மீண்டும் வருகின்ற அந்த 23ஆம் தேதி அவருக்காக திருப்பலி ஒப்புக்கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.